ஸ்டாக் மார்க்கெட்ல earn பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குது. ஆனா உங்களுக்கு எது சூட் ஆகும்? சோ இன்று நாம் பார்க்க போறது டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் உங்களுக்கு சரியான ட்ரேடிங் ஸ்டைல் எப்படி சூஸ் பண்ணுவது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது பார்க்கலாம் இன்ட்ராடே ட்ரேடிங், ஷார்ட் டர்ம் ரஷ். இது என்னன்னா ஒரே நாள்ல ஷேர்ஸ் வாங்கி அதே நாள்லவே செல் பண்ணுறது. பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ல ஸ்மால் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல கூட ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனா இங்க டிசிப்ளின் மற்றும் குவிக் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு நேரம் நிறைய கொடுக்க முடிந்தா இந்த ஸ்டைல் சூட் ஆகும். இரண்டாவது ஸ்விங் ட்ரேடிங், பேஷன்ஸ் பிளஸ் ட்ரெண்ட். ஸ்விங் ட்ரேடிங்ல 3 நாட்கள் முதல் சில வாரங்கள் வரை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. இங்க மெயின் ஃபோக்கஸ் ஷார்ட் டர்ம் ட்ரெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவது. ஃபுல் டைம் ஜாப் பண்ணும் பட் சைட்ல மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டட் இருக்கும் பேர் இந்த ஸ்டைல் பர்ஃபெக்ட். மூன்றாவது பொசிஷனல் ட்ரேடிங், லாங் ஹோல்டிங். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வீக்ஸ், மந்த்ஸ், சில சமயம் இயர்ஸ் கூட ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் இருக்கும் கம்பெனிகளை பிக் பண்ணி மார்க்கெட் சைக்கிள்ல பிக் மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். பேஷன்ஸ், ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பேர் இது பெஸ்ட். நான்காவது ஸ்கேல்பிங், சூப்பர் ஃபாஸ்ட் கேம். ஸ்கேல்பிங்ல செகண்ட்ஸ் அல்லது மினிட்ஸ்க்கு ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் earn பண்ணுவாங்க. ஹை ஸ்பீட் இன்டர்நெட், சார்ட்ஸ், கான்ஸ்டன்ட் ஃபோக்கஸ் வேண்டும். ரிஸ்க் அதிகம், ஸோ பிகினர்ஸ்க்கு இது நாட் சூட்டபிள். ஐந்தாவது இன்வெஸ்டிங், லாங் டர்ம் வெல்த். இதுதான் வாரன் பஃபெட் ஸ்டைல். இயர்ஸ், டெகேட்ஸ் வரை ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறது. மார்க்கெட் டெய்லி மூவ்மெண்ட் பார்க்காமல் லாங் டர்ம் கம்பவுண்டிங் growth பார்க்கிறது. ஸ்டேபிள் இன்கம், லோ ஸ்ட்ரெஸ் வேண்டுமென்றால் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்கள் ட்ரேடிங் ஸ்டைல் எவ்வாறு தேர்வு செய்வது? ஸ்டைல் செலக்ட் பண்ணுறதுக்கு 3 திங்ஸ் கன்சிடர் பண்ணணும். அது ஒன்றாவது, உங்கள் டைம் ஃபுல் டைம் மார்க்கெட்ல இருக்கிறீங்களா இல்லை சைடில் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கீங்களா? இரண்டாவது, ரிஸ்க் டாலரன்ஸ், ஹை ரிஸ்க் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை சேஃப் ஆர் ஸ்லோ வெல்த் பில்ட் பண்ணுவீங்களா? மூன்றாவது, பர்சனாலிட்டி, குவிக் ஆக்ஷன் டேக்கரா அல்லது பேஷண்ட் இன்வெஸ்டரா? இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சரியான ட்ரேடிங் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்லி தெரிஞ்சிடும். இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் டைம், ரிஸ்க் மற்றும் பர்சனாலிட்டிக்கு சரியான ஸ்டைல் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் எந்த ஸ்டைலில் ட்ரேட் பண்ணுறது என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஃபைனான்ஷியல் அவேர்னஸ் வீடியோஸ் ரெகுலரா வேண்டும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.